ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலோ ஜெல்லை வீட்டிலையே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆலோ ஜெல் வாங்கி தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் எப்போவுமே இருக்கும். ஸோ நார்மலாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ட்லேருந்தே நீங்கள் அதை தயார் பண்ணலாம். எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு திக்கான ஆலோவேராவை எடுத்துக்கோங்க. இது அவுட் சைடில், அதாவது செடியில் வெளிப்பக்கம் வரக்கூடிய இந்த இலைகள் இது. இல்லை உள்ளே இருக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் வெளியில் இருக்கிற இலைகளில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணியாச்சு, நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரங்களில் முள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த முள் மாதிரி இருக்கிறத ஜஸ்ட் ஒரு கத்தியால் லைட்டாக அப்படியே சீவிடுங்க. ஏன்னா நீங்கள் செய்யும்போது உங்கள் கையில் அது படாமல் இருக்கணும். ஒரு பிளண்ட் நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும் செய்யும்போது. ஸோ இப்போ நம்ம எப்படி தொட்டாலும் அது குத்தவே குத்தாது. ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே நான் ஸ்லிட் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஸ்லிட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் அதோடைய அந்த க்ரீனாக இருக்கிற மேட்டரை எடுக்க போகிறேன். இந்த க்ரீன் மேட்டர் நமக்கு வேண்டாம், ஏன்னா இது லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேட்டெக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் ஒரு பிளண்ட் நைஃபால் வச்சு இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரேப் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த பல்ப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கத்தியில் வரலைன்னா இந்த மாதிரி பீலரால் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த பீலரால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பீல் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் மெஸ்ஸியானதான், பட் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு அளவுக்கு அந்த ஜெல்லி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணால் இது ஒரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிடும். அந்த இளநீர் இல்லைன்னா மற்றதெல்லாம் எப்படி இப்போ வெள்ளரிக்காய் ஜூஸ் இருந்தால் எப்படி சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிடும், அதே மாதிரி தான் இதுவும். அதனால் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்பொழுது அது ஹெர்பல் ப்ரிசர்வேட்டிவாக ஒரு எசென்ஷியல் ஆயிலாக இருக்கும்பொழுது அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அலோவேரா ஜெல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதில் நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னா விட்டமின் சி பவுடர். அது இந்த மாதிரி சின்ன கேப்சூல் ஃபார்மில் கிடைக்கும், இல்லைன்னா நார்மல் விட்டமின் சி கேப்சூல் ஆர் டேப்லெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 mg விட்டமின் சி இருந்தால் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அலோவேராவோட சேரும்போது அது இன்னும் ரொம்ப நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். அதனால் ஒரு விட்டமின் சி கேப்சூலோட உள்ளே இருக்கிற அந்த மருந்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி விட்டமின் இ கேப்சூல், அது ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்லேருந்து கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விட்டமின் இ ஆயிலை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு நறுமணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரோஸ் ஆயில் ஒரு 2 ட்ராப் நான் ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான பேக் நமக்கு கிடைக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு விட்டமின் சி கேப்சூலில் இருக்கிற அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், விட்டமின் சி பவுடர். இப்போ நான் விட்டமின் இ கேப்சூல் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். விட்டமின் இ ஆயில் ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அதனால் லைட்டாக அதை கட் பண்ணி அதில் இருக்கிற ஆயிலை இதில் நான் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ரோஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில். நான் ஒரு 2 சொட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். 1 2. இதுவே இந்த ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். ரோஸ் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் அந்த ஆலோவேராவை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதில் ரோஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது இதோடைய ஸ்மெல். இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதனால் எங்கேயாவது சின்ன காயங்கள்லாம் இருந்தால் கூட அதை சரிப்படுத்திடும். ரெட்னஸ், சில பேருக்கு ஃபேஸ் ரொம்ப ரெட்டாக இருக்கும், அவங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். எல்லா விதத்தில் பார்த்தாலுமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது சில பேருக்கு ஆலோவேரா அலர்ஜி கூட இருக்குது, அதனால் அவங்க மட்டும் அதை தவிர்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் முல்தானி மெட்டியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், கடலை மாவோட மிக்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு பேஸோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம். இல்லை சும்மா அப்படியே ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்படியே பேட் பண்ணிவிட்டு
ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். அதுலேருந்து அப்பப்போ நீங்கள் உடச்சி அதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு சீடே கிடையாது. இது வந்து அந்த பிளான்ட்டை உடச்சி வச்சாலே திருப்பி வளரும். அதனால நம்ம அப்பப்போ இது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாட்ஸில் வளர்க்கலாம். கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் வந்து ஜெல் பேஸில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃபுல்லாக 100% ஆலோவேரான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் தயாரிக்கும் போது இது வந்து 100% ஆலோவேரா. இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நல்லா திக்காகிடும். இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா திக்காகிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆர் லிக்விடாகவே கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கேல்ப்புக்கு கூட யூஸ் பண்ணலாம். தலைக்கு வந்து பேக்கோட மிக்ஸ் பண்ணி இதை தலைக்கு ஒரு பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு வேரியஸ் யூசஸ் இருக்குது. ஸோ மேலும் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மெயினாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள்.